எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் தேங்காவை பற்றின நிறைய டிப்ஸு பார்க்க போகிறோம். முக்கியமாக தேங்காய் உடைச்சதுக்கப்புறம் துருவ தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு டிப்ஸு பார்த்தீங்கன்னா, அந்த மேலேருந்து ஓட்லேருந்து ரொம்ப அழகாக அப்படி வெள்ளை வெளியேன்னு தேங்காவை எப்படி துருவி எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அடுத்தது கொப்பரை இல்லை, கொப்பரை இருந்தால் நிறைய நீங்கள் ரெசிபீஸ்க்கு பொடி தயார் பண்ணிக்கலாம். பூண்டு பொடி, பிசிபேலாபாத் பொடி, வாங்கிபாத் பொடி. அதுக்கு கொப்பரை இல்லை அப்படின்னா சாதாரண ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காவையே எப்படி நம்ம கொப்பரையாக மாற்றி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, டெசிகேட்டட் கோகனட்டுக்கு வீட்டில் கொப்பரை தேங்காவே இருந்தது அப்படின்னா கடையில் விற்கிற மாதிரி எப்படி டெசிகேட்டட் கோகனட்டை அதை கொண்டு வரலாங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. புதுசாக சமையல் கற்றுக்கிற பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, திருவாமணியில் தேங்காய் துருவ தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தேங்காய் மூடியில் கத்தியால் சின்ன சின்னதாக கீத்து மாதிரி போட்டு அதை மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் போட்டு பொடி பண்ணிப்பாங்க. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரினில் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் அங்கே எல்லா இடங்கள்லையுமே தேங்காய் வந்து இந்த மாதிரி உடச்சிட்டு துருவலாகவும் கீத்து மாதிரியும் போட்டு விற்கிறாங்கங்க. அதனால் இது மாதிரி வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்கு ஃபாரினில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. இப்போ நம்ம ஊர்களையும் பார்த்திங்கன்னா, அந்த காலத்துலாம் சின்ன சின்ன பெட்டி கடைகளில் தேங்காய் உடைச்சிட்டு 2 கீத்து 3 கீத்து அப்படின்னு கேட்குறப்ப கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சட்னி அரைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரிலாம் கிடைக்கிறது இல்லைங்க. அதனால் தேங்காவை நீங்கள் உடைச்சிட்டு முதல்ல ஃப்ரீசரில் வச்சுடணுங்க. இது முழுக்கவே தேங்காய் துருவ முடியாமல் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த டிப்ஸே சொல்லின்னு இருக்கேன். ஃப்ரீசரில் எத்தனை மூடி இருக்கோ அத்தனை மூடியை ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா அந்த ஓடு வந்து நல்லா உங்களுக்கு கூலிங் ஆகணுங்க. நீங்கள் அதிகபட்சம் ஒரு நாள் கூட தாராளமாக வைக்கலாம். ஆனால் அந்த ஓடு நல்லா ஒரு கெட்டிப்பட்டு கூலிங்காக இருக்கிறப்ப அதை பின்பக்கமாக வச்சு நம்ம கனமாக ஏதாவது ஒரு கல் அது மாதிரி வச்சு தட்டி எடுத்தோம்னா ரொம்ப நீட்டாக வந்துடும். இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு ஷார்ப்பாக இருக்கிற கத்தி, அதுவும் அதை மொத்தமாக கத்தி இருக்கணும், அந்த ஓடு ஓரங்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா அப்படியே கப்பு மாதிரி வந்துடுங்க. இது மாதிரி எடுக்கிறத நான் காமிக்க முடியாமல் போயிடுச்சு. இன்னொரு மெத்தடு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இட்லி பானையில் வேக வைப்பாங்க. அதை விட இந்த மாதிரி கீழே தண்ணி வச்சு அந்த ஓடு தேங்காய் ஓடு அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அந்த தேங்காய் வந்து சாயாமல், அதாவது அந்த ஓடினுடைய தண்ணி தேங்காயில் படாத அளவுக்கு நிமித்தி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை வேக வச்சு எடுத்துட்டோம்னா பாருங்கள், சூடாக இருக்கும். கையில் ஒரு துணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேங்காவை சூடு பண்ணிவிட்டு நான் எப்படி அடித்து எடுக்கிறனோ அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீசரில் வச்ச தேங்காவையும் இதே மாதிரி தான் கவுத்துக்கிட்டு நல்லா அடித்து எடுக்கணும். அந்த ஃப்ரீசரில் இருந்து நான் எடுக்கிறப்ப அந்த வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு. அதனால் இதில் நான் எப்படி எடுக்கிறேங்கிறத பாருங்கள். நல்லா ஓடை வந்து கையில் படாத அளவுக்கு கொஞ்சம் கனமான ஏதாவது ஒரு பொருள் வச்சு தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஓடு வந்து விரிசல் விட ஆரம்பிக்கும். விரிசல் விட்டுட்டாலே உங்களுக்கு அப்படியே இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா கிண்ணம் மாதிரி வரும். இந்த மாதிரி நமக்கு கிடச்சி கொடுத்துனா தேவைப்பட்டால் தோலோடையே சேர்த்து நம்ம துருவிக்கலாம். இல்லை தோல் வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அழகாக மேல் தோலை பீலர் வச்சு எடுக்கலாம். இப்போ இந்த தேங்காய் முடியே வேக வச்சு எடுத்தோம் பார்த்தீங்களா, இது கிட்டத்தட்ட கொப்பரை பதத்துக்கு வந்துடும். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கிற தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது ஓரளவு பார்த்தீங்களா அந்த ஆயில் கண்டென்ட் வர அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வச்சு நீங்கள் பிசிபேலாபாத்து ஸ்வீட்ஸ் பண்ணுறதுக்கு இது அப்படியே இந்த ஓடோடு எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 வருஷம் வச்சுருந்தாலும் கெட்டே போகாதுங்க. வீட்டில் ரொம்ப நாள் தேங்காய் உடைக்காமல் அதுக்கப்புறம் உடைச்சா அப்படியே ஓடோட கொப்பரை மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். நமக்கு தேவைப்பட்டால் அந்த மாதிரி துருவிக்கலாம். துருவாமல் அப்படியே கிண்ணம் மாதிரியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம். பாருங்களேன், இதை வச்சு நான் பிசிபேலாபாத் பொடி, வாங்கிபாத் பொடி பண்ணுவேங்க. இதை வச்சுட்டு போளி, அதுவும் இந்த மாதிரி ட்ரை கோகனட்டை வச்சு நீங்கள் போலிலாம் பண்ணிங்கன்னா 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. எல்லா விதமான ஸ்வீட்ஸுக்கும் பதம் வரலன்னா இதை அப்படி பொடி பண்ணி போட்டுட்டிங்கன்னா போருங்க, உங்களுக்கு பதம் கரெக்டாக வரும். 7 கப் கேக்குக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம காமிச்சோம் இல்லையா, இது நீங்கள் சாதாரணமாக சமையலுக்கு தினமுமே பொரியல், ஒரு தேங்காய் பால் எடுக்கிறது, கூட்டு கரைக்கிறது அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு 4 ஹவர்ஸ் வச்சுட்டு அந்த ஓட்டை எடுத்துட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா தோலை எடுத்துட்டு நல்லா வெள்ளை வழுக்க உங்களுக்கு துருவல் கிடைக்கும். இப்போ நான் தோல் எடுக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் தண்ணியில் டிப் பண்ணிட்டேன். அந்த மேல் தோல் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக. அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறப்ப தான் உங்களுக்கு இந்த மேல் தோல் ரொம்ப ஈஸியாக வரும். இல்லை இந்த ப்ரௌன் கலர் தோலோடையே எனக்கு வேணும் பரவாயில்லன்னா தாராளமாக நீங்கள் அப்படியே துருவிடலாம். ஆனால் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெசிகேட் கோகோனட் எப்படி எப்படி வெள்ளை வெளியேன்னு இருக்குமோ அது மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ தோலெல்லாம் எடுத்தாச்சு. இது வந்து முழுக்க முழுக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய்ங்க. பார்த்தீங்களா, அப்படியே நமக்கு வந்து இளநீல அந்த வழுக்க வந்தால் எப்படி வெள்ளை வெளியேன்னு இருக்கும் அது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா.
இதை வந்து நம்ம எப்படி வேணுமோ துருவிக்கலாம். பெரிய கண்ணு வச்சு கேரட் துருவலில் நான் துருவிக்கிறேங்க. இதை தாராளமாக நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இதையே நீங்கள் டெசிகேட்டட் கோகனட்டாகவும் மாற்றலாம். லேசாக நீங்கள் ஒரு வாணலியில் லேசாக ஃப்ரை பண்ணணும். ஆனால் நிறமே மாறக்கூடாது. அப்படி இல்லையா, இதை துருவனதை அப்படியே நீங்கள் ஃப்ரீசர்லேயே திரும்பவும் ஒரு நாள் ஓப்பனில், அதாவது ஒரு தட்டில் வச்சுட்டிங்கன்னா அந்த மாய்ஸ்சர் முழுக்க குறைஞ்சி ரொம்ப ட்ரை ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் ஓட்டினீங்கன்னா ஒரு டெசிகேட்டட் கோகனட் மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் துருவி கேரட் துருவல் நல்லா பெரிய பெரிய கண்ணாக வச்சுருக்கேன். எப்போ தேவையோ அப்போல்லாம் மிக்சியில் அப்பப்போ நான் பல்ஸ் மோடில் விட்டு கொஞ்சம் நைஸாக பொடி பண்ணிட்டு பொரியலுக்கு போடுறதுலோ சட்னிக்கு. அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பால் எடுக்க நல்லாயிருக்கும். பாயசத்துக்கே நிறைய பேர் தேங்காய் பால் விட்டு பாயசம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உடனே கொஞ்சமாக வெந்நீர் எடுத்து சேர்த்து நிமிஷத்தில் நம்ம தேங்காய் பால் இடியாப்பத்துக்கு, பாயசத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. துருவாமனையில் தேங்காய் துருவாதவங்களுக்கு இந்த டிப்ஸுன்றதை விட அதிக அளவு தேங்காய் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு ரொம்ப நாளைக்கு நம்ம உபயோகப்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கொப்பரை. இது இயற்கையாகவே தேங்காய் வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு உடைக்காம வச்சுட்டோம்னா, அது சில சமயம் அந்த தண்ணிலாம் சுண்டி போய் கொப்பரையா மாறிடும். இதை நீங்கள் அப்படியும் வச்சுக்கலாம். இதையே நம்ம டெசிகேட்டட் கோகனட்டாவும் மாற்றிக்கலாம். நிறைய கொப்பரை இருந்தால் நீங்கள் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்கு நீங்கள் மில்லில் கொண்டே ஆட்டி தேங்காய் எண்ணெய் எடுத்துன்னு வரலாம். கொஞ்சமாக இருக்கிறப்ப நம்ம அதெல்லாம் வாங்க மாட்டாங்க. 1 கிலோ கம்மியாக உங்களுக்கு கொப்பரை எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா, கேரட் துருவல்லையோ இல்லைனா சிப்ஸு துருவல் அந்த மாதிரி துருவலில் துருவி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு டெசிகேட்டட் கோகனட் மாதிரி வேணுங்கிறதுனால ஒரு 2 கொப்பரை என்ன பண்ணியிருக்கேன், தண்ணியில் ஒரு பேசனில் தண்ணி எடுத்து 2 மணி நேரத்துக்கும் அதிகமாக ஊற வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஊற வைக்கிறப்ப இது மிதக்குங்க. திரும்ப திரும்ப எல்லா பகுதியுமே தண்ணியில் நல்லா ஊறுற மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 மணி நேரம் கழித்து அந்த தோலை பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி கேரட்டுக்கு தோல் எடுப்போமோ அந்த பீலர் வச்சு கொஞ்சம் இது வந்து அழுத்தமாக இருக்குங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் அந்த மூடியிலேருந்து தோல் எடுக்கிறதுக்கும், கொப்பரையிலேருந்து அந்த மேல் தோல் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ரொம்ப ப்ரௌனாக இருக்கிற அந்த தோல் வரும். டெசிகேட்டட் கோகனட் அப்படின்னா முழுக்க நல்லா ஒயிட்டாக இருக்குங்க. அதை தான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ நல்லா தோல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கொப்பரையை எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், அதை 2ஆ கத்தியில் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தமாக இருக்குங்க. ஏன்னா இதில் வந்து மாய்ஸ்டரே இருக்காது. ஆயில் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். ரொம்ப மெதுவாக நிதானமாக தான் கையில் காயம் படாத அளவுக்கு செய்யணும். இதை ரொம்ப ஈஸியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிப்ஸு துருவல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் போடுவோமே, அந்த மாதிரி ஒரு கட்டையில் நீங்கள் துருவிக்கோங்க. ரொம்ப சுலபமாக இருக்கும். கேரட் துருவல் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஆயில் கண்டென்ட் இருக்கிறப்போ ரொம்ப கை வலிக்கும். இப்போ நான் தோல் எடுத்து வச்ச அந்த 2 கொப்பரையும் துருவியாச்சு. அப்படியே சிப்ஸு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணலாம், மிக்ஸி ஜாரில் ட்ரையாக இருக்கிற மிக்ஸி ஜாரில் போட்டு ஜஸ்ட்டு பல்ஸ் மோடில் போட்டால் போதும். ரொம்ப நேரம் நீங்கள் போடாதீங்க. நம்ம கடைகளில் வாங்குகிற டெசிகேட்டட் கோகனட்டை வர நல்லா ஒன்றுமே துருவல் நைஸாக இருக்கும். எல்லா விதமான ஸ்வீட்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக நான் இதை வச்சுட்டு போளி பண்ணுவேங்க, வெல்லம் சேர்த்து. 10, 15 நாள் வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் போளி. இப்போ இந்த வீடியோவில் கொப்பரையிலே நம்ம எப்படி டெசிகேட்டட் கோகனட் செய்யலாங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அதே போல் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் இருந்தால் அதையும் நீங்கள் டெசிகேட்டட் கோகனட்டாக மாற்றிக்கலாம். தேங்காய் துருவ முடியல அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துட்டு எப்படி நம்ம துருவல் எடுத்துக்கலான்றதை இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.